அதே கிராமம் தானே, அந்த ஊர்ல தான் நம்ம இருக்கோம். வாங்க. அதே ஊர் தானே. இந்த தேங்காய் முடிய மூடி வைக்க என்ன கும்பலா? அப்பா கிரகத்தை கொண்டு வந்து உளுந்து ஆட்டிட்டாங்க. எனக்கு பொழங்க பலகாப்புக்கு முடிஞ்சா வாரி இருக்க வச்சா. நீங்க நினைச்சு ஏன் முழு எனக்கு பேர் என்னடா சொன்னேன்? பார்வதி என்ற உமா. உமா உமான்னு சொல்லாம ஏப்பா அது தலையில இருந்த முடிய பார்த்தா ஸ்ரீலங்கா ஆண்டாளை யானைக்கு சீவி கொடுத்தாண்ட யூடியூப்ல போட்டுருந்தாங்க. மச்சான் பியூட்டி பார்லர் கூட்டி போனீங்க, 5000 ரூபாய் செலவு. எதுக்கு? அவன் எதுவும் மாட்டாங்களா? இல்லங்க, என் தங்கச்சி சிகை அலங்காரம் பண்ணி அவ்வளவு அழகு மண்டபத்தவே பார்த்துட்டு உள்பாவடைக்கு என்னடா கறி துணியை கட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆட வீச்சம்படுத்த வயலுக்கு வெள்ளி புஞ்ச வச்சுட்டு தெரிஞ்சாங்க. அவசரத்துல வேறு தாய் பொம்பளை ஆளுங்கள்லாம் அந்த முகத்தை பாருங்க தாய். கழனி தண்ணியில விழுந்தா நல்லாவும் குட்டி மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு அண்ணே வந்துட்டேன் கிடமாடு மேய்க்கிறேன். அவன் நெஞ்ச பாரு பலா கட்ட மாதிரி. இருந்தா இருந்தாலும் இல்ல 2 பேர்த்தையும் திரும்பிட்டு அடிக்க போனேன். உப்மா ஏன் கிரஸ் அடிக்காம பேச முடியேன். ஹலோ இந்த ஆம்பளைகளுக்கு பூரா நான் 12 வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே போய் பொண்டாட்டியை தொடும் போது நீ தான் நிப்பாட்ட. காக்காய்க்கு மீன்ல குருணம் வந்து வச்சது மாதிரி மச்சான். வருஷத்தை போச்சுக்கோ. ஏய் முத உங்க இதே மேரேஜா? என்ன மொட்டனாக்கு படிக்கலையா? தெரியாது எனக்கு. கல்யாணம் ஏன் வேணாம்ன்றாங்க? ஏன் இஷ்டம் இல்ல. படிப்பை முடிச்சுட்டு மேரேஜ். என்ன படிக்கிறீங்க? எம்டிஎஸ். அது பஸ் முட்டை எம்டிஎஸ் பிஆர்சி. அண்ணனை அவமானப்படுத்தாரா தங்கா? கல்யாணத்துக்கு ஒத்துக்க. அந்த காலேஜ்ல படிக்கிற இடத்துல என்ன ஒரு பையன் விரும்புறானே. அவன் இருந்திருக்க மாட்டானே, சர்டிபிகேட்டை எரிச்சிட்டு போயிருப்பானே. இல்ல முத காலேஜ் பஸ்ல எப்படா ஏத்துவாங்க? டிரைவர் மேலூருக்கு போறதுக்கு பதிலாக நாமக்கல் போயிருவாங்க. என்ன மச்சான் இங்க தானங்க சொன்னீங்க 2 குலத்தாய் 3 குலத்தாய். சரி மச்சான், சுடு தண்ணி வர காப்பி போடுறதுக்காக கட்டிக்கிறேன். ஐ லவ் யூ உப்மா. தங்கச்சி ரெண்டு பேரும் வேணா கொண்டு போய் உப்பு கண்ட மாதிரி சுடுத்துட்டு அதெல்லாம் பார்த்தா அரண்டனன்ட்டு எந்திரிப்பேடா. வா ஐ லவ் யூ. நான் உன்னை கட்டிக்கிறேன் உப்மா. நீங்க என்ன வாய குடும்பம்டா? காலிப்பைய குடும்பமா? உனக்கு அம்புட்டு பாசப்படாத தங்கச்சி. லீவ் விட்டு தானே போறீங்களா தங்கச்சி? நம்ம குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு உதட்டோடு ஓட முத்தம் கொடுமா. ஐயா அதுக்கு 100 மருந்து வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிடுறேன். ஏடா தங்கச்சி அது ஒரு மகன், அதுல போய் என்ன முத்தம் கொடுக்க சொல்லுங்க. சாமி முத்தம் கூட அப்பதான் மாப்பிள்ளை தாலி கட்ட முடியும். நான் கிட்ட கூட சாவண்ண முடிஞ்சு அவன் குத்துறோம். எதுக்கு கையில மறந்து எலுமிச்சாப்பிச்சு இல்லை. இந்த வசனம் நான் பேசணும்டா. அது உதட்டையும் அது பல்லையும் பாடுறா. கட்டியும் பிள்ளையோட வெடி வச்சது மாதிரி. அது வந்து என் உதட்டில் முத்தம் கொடுக்க போதா? வேணாம். முத்தம் கொடுத்தாலே தாலி கட்ட முடியுங்க. என்ன சம்பிராயம் மயிர்வேன். அது எங்க குடும்பம் வளர்க்க முடியாது. உங்க குடும்பம் எங்க குடும்பம் வழி உதட்ட முன்னாடி வரும்போது செருப்புட்டு அடிப்போம். நீங்க முத்தம் கொடுத்தா தான் நான் தாலி கட்ட சொல்லுவேன். உங்க தங்கச்சி சம்மதிக்கிறேன். ஏண்டா தங்கா இது ஒரு மகரை போய் சம்மதிக்க சொல்லுது. சரி உன் மனதுக்காக சம்மதிச்சு முத்தம் கொடுக்க. முத்தம் கொடுக்க போறீங்களா? இருங்க நொண்டிசாமி கோயில் பூசாரியை மாறிக்கிறேன்.
இவனுக்கு சம்பளம் கிடையாதா? எவனுக்கு போய் சம்பளம் கிடையாது. என்னடா அப்படி ஆயிடுச்சு? நைட்டு ஓட்டுவோம். கொஞ்ச நேரத்துல விசை எடுக்க தெரிஞ்சானா அது மண்டையும் அதையும் பாருங்கப்பா. கல்லி தண்ணியில விழுந்த உனையா மாதிரி வந்துக்கிட்டு அடைய லகட முண்டை வாடி குடும்பம் முண்டை. நீ வரும்போது அப்படியே லாரி திரும்புற மாதிரி. என்ன மாமா? நீ எனக்கு இளையதாரா? இளையதாரத்தன் சொல்ல பொம்பளையால போறா இளைய வடியான்னு சொல்லணும். நீ எனக்கு இளைய வடியா. இதே உங்க அக்கா போஸ்ட் மர தேவடியா. போஸ்ட் மர ஒரு ரசனையில முட்டைய போட்டு உடைக்க பொம்பளை பிடிக்க வர பொம்பளை வேலி கரெக்டா முட்டைய போய் அடிப்படி நேரம் முண்டை ஆடுகாரி முண்டை உள்ள துண்டை கட்டி இருக்கிற பொம்பளைய பாரு. பொம்பளைய அடுத்த புருஷன் காலையில பொம்பளை வாடி என்கிட்ட ஒரு பொம்பளை கிட்ட நானா உள்ள தொண்டை கட்டிருக்கேன். நீ ஒண்ணுமே இருக்காம ஏடி பொம்பளை தானே நீ? சண்டை ஓட்டனா அரைஞ்சு விடுவாமா? ஏய் என் புருஷனை திட்டா இழுத்து வச்சு அறுத்துடுவா இருக்கு. யாருக்கு புருஷன்? புருஷன் நான் இறுக்கி பிடிச்சு அறுத்துடுவா இருக்கு. குத்துங்க ஏஜமா குத்துங்க நல்லா. போன சொந்தக்கார ஊர்ல வந்து சண்டை ஓட இருக்கு. அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க திருவிழாவுக்கு வந்து வச்சிருக்கிற மேல இழுத்து போட்டு குத்துவான். பொண்டாட்டியா குத்துவான். வாங்கிட்ட பருப்பு வெந்துரும் புழு புழுன்னு. வாங்கி இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டீல. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. நவாப்பழ கொட்டை. அது கொட்டை இல்லைங்க, மிதுக்கம்பழம். என்னடி அது மினுமின்னு இருக்குது? பொம்பளை அங்கே வந்துட்டா எண்ணி பாரு ஊட்டி பாருன்னு அதான் உங்ககிட்ட இல்லையா? அப்புறம் என்ன பாரு புடவைய வாரி ஆடுகாரி மரியாதை கொடுத்து போய் கொடுத்து என்ன போடு இந்த பாடு ஒருத்தர் ஒத்த பொம்பளை அது யாராவது கேட்கிறாரு கேட்பாங்க. எப்ப விழா கமிட்டியில வாங்கலேவே நீ அடிச்சு கொண்டே வருவேன். நீ அடிச்சு கொண்டே வருவேன். ஏன்னா பசு காசு கொடுங்க மேலூர் ரூபாய் இறக்கிட்டு வாங்க சாமி. நான் வந்த அளவு தெரியல. நல்ல வேண்டான வாங்க போய் பூமா ஊம்பு எந்த ஊர்ல புருஷனை பொண்டாட்டி இப்படி நெஞ்சோட கட்டி பிடிச்சு பெத்தேன் பொண்டாட்டி கருப்புனுக்கு முடி இறக்கிட்ட வாடி சிவசங்க போய் மண்டையில தைலம் தடவும். முடி இல்லாத பொம்பளை தான் வச்சிருக்கியா நீனு? எனக்காவது மண்டையில வந்துருல பொம்பளை. நாளைக்கு மேலூர் வட்டம் பூரா பேசு. மேலூர் மாவட்டம் பூரா என்ன பேசுவாங்க? வண்ணாமரப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்னங்க கேட்டா ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்க. அது மண்டைய பாரு கழுத்தில் பெண் ஜேவம் மாதிரி. தங்கச்சி அம்மா அபி வாடா வள்ளி பொண்ணு போலாம். கிழலங்கிளையே
வேனை கட்டி மாதிரி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டத்தை பட்டீங்களாமா? அண்ணா வணக்கம் அண்ணா. ஒரு வயசுக்கு நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம். யார் இவங்க? ஐயோ, ஐயோ, அண்ணா, 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 என்னங்க என்ன நடக்குது இங்க? உனக்காக தொண்டில இருந்து திருக்கவாள் வாங்கிட்டு வந்து திருக்கவாளா? இதுதான் திருக்கவாளா? நாத்தனா நாத்தனா? எந்த ஐயா அந்த துணியை முன்னாடி கீழே விட சொல்லுங்க. நாத்தனா எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனா நீங்க நாத்தனா அடே உள்பாவடை அது என்னென்ன பாவடை இது? இது சமைக்கிற கறித்து ஐயோ! எருவு மாடுன்னா நிக்கத்தானே செய்யும். பாவடை தூக்கிட்டு இருக்க நீ பாருங்க, எனக்கு நீ சொல்லி கொடுத்த மாதிரி நினைக்கிறேன். மூடு. பறவை இறக்குவோமா? ஆமாதான் பாம்புடா மணியண்டா பாம்பா போடுச்சு பாம்பு வாய் மூடு. பாம்பா அடியாயப்பா பாம்பா பாம்பா அடியாயப்பா தங்கச்சி வாத்தா பரவாயில்ல இருக்கு. என்னம்மா 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 நாத்தனா நாத்தனா இப்படி கையை பிடிச்சி என்னது? அண்ணே ஐயா அண்ணே அண்ணே இந்த புள்ள கையை என்னமோ பண்ணுதுனே. அண்ணே இந்த புள்ள கையை என்னமோ மோண்டுது. உங்களுக்கு மொட்டை எங்க பறவை இறக்கிடுவோமா? ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க இப்ப நீங்க? பாம்பை பார்த்துட்டு பக்கத்துல பாம்பு. அலலோ ஹலோ ஹலோ போடவே நீ கையில சுத்தின அந்த பிள்ளைங்க மூத்திரத்தை கூட கொண்டு போய் சொல்லிருக்கேன். பெரியாடி பேரை செக் பண்றது. அச்சியே எதுக்குனே? அதுக்கு ரெட்ட பிள்ளை வரக்கணும் டாக்டர் ஸ்கேன்ல சொன்னாரு. பிள்ளைக்கு அப்பா இருந்தீங்களா? அந்த பிள்ளை வர அந்த பிள்ளைக்கு பிறந்து இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை ஏற்கனவே மூத்த வாரிசு இருக்குதா? அப்படியா? இந்தா மருமையும் பாரு. மருமையை முகரக்கட்டையை பத்தியா மொழிய பத்தியா திருட்டு மொழி. ஆந்தேன்னு பேரை வச்சு ஆந்த நல்லா இருக்கு பேரு. அத்தேன்னு என்ன கூப்பிட சொல்லு. அந்த அத்தைன்னு கூப்பிடுப்பா. ஐயா ஐயே ஐயோ ஆளுக்கு ஒரு பக்கம் காவலை பார்க்க வேண்டும். எப்படி பண்ணிடும்? தவம் பண்ணிட்டு வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. மதிப்பு குறைவு இருந்தா இன்னைக்கு அடிக்கல அசம் முடியாது. ஆனாலும் சோ மச்சான் அந்த ஒரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்ப போடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மா போடு நாங்க கேட்டதெல்லாம் எப்ப போடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மா போடு ஏ பச்சரிசி மல்லி இலையோடவே ஏ முத்து சப்பா வந்த சோறு நாங்க கேட்கல கட்டுக்கறி மொழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் முடிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் முடிச்ச கஞ்சி ஏமச்சரசி முத்தமல்லி கீரையோடவே முத்து சப்பா அந்த சொரு நாங்க கேட்கல அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சிருந்தான்
காலத்துல எருமை மாட்டை மேய்க்க போனோம். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. கடைசியில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். ஐயா ஜேஜிபி இருந்தால் ஒரு அள்ளி போடலாமையா? ஒரு அரை மணி நேரம் ஓட்டணும். சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. நீ டீ செலவு எப்படியும் 15,000 கொண்டு வந்துடும். ஒரு டூட்டியில் கட்ட வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டு போயிட்டே. இது செம்பரி ஆட்டு கிடையாடா. அதை பார்க்கல நினைச்சு தாண்டா ஒரு ஊர்ல ஆளு நினைச்சு செம்பரி ஆட்டு கிடையில நடிச்சு கடைசி வரைக்கும் சிரிக்கலைன்னு காலையில பார்க்குறேன். ஆடு கத்துச்சு. விதி அந்த கடாய்க்கு பிறந்த வந்தேன். இவனா கண்டென்ட்டுக்கு வர்றாங்க. ஓ அங்கே போய் பாடு. சாமியார் அற்புதமா கருத்துக்களை சொன்னார், பாடினார். பார்க்கறதுக்கும் கைதட்டுக்கு ஆள் சந்திக்கிறேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே. அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு நேரம் சாமிக்கு வாட்சி இல்லை? உங்களை கஷ்டப்படுத்த என்னைக்கு விட மாட்டேன். தெய்வமே இத்தனை நாளைக்கு எங்க இத்தனை நாள் லோலர் கம்பெனில தண்ணி ஊதிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் விதி மாதிரி நிற்கிறாரு? நீங்க 4 பேர் ஒரு காமன் நேரம் என் முகத்திலே முழிக்காம சத்தியமா அந்த பக்கத்தே வர மாட்டேன். ஏய் அதுக்காக சங்கத்துக்கு போயிடக்கூடாது, சுப்பிரமணியம் எழுப்பக்கூடாது. நாராயணா நமோ நாராயணா நமக. ஐயா பெரியவரே வாழ்க, பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். தாங்கள் யார்? எதுவும் கடிச்சு புடிச்சா எதுவும் பிரச்சனையா? யாருக்கு? என்னைய பார்த்து பெரியவர் சொல்லி ஏன் பெரியவர்னா பொருந்தாதுங்கிறீங்களா? வருதுமா? இப்ப ஒரு சின்ன பிள்ளை வீட்டுல இருக்கு. அம்மா தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னா அம்மானா அப்ப ஒரு பெரியவர் சொல்றாருன்னா அந்த பிள்ளை அந்த பெரியவரை பெத்தவர்னு அர்த்தமா? இல்ல இல்ல, பெரியவர் சொல்றாரு அம்மான்னு மரியாதை நிமித்தமாக உங்களை பெரியவர்னு சொன்னா உங்களை இப்ப யாருன்னு யார ஒத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் இருங்க, ரைடு வந்திருக்காங்க. யாரு? எங்க? மூஞ்சிக்கு தத்தஞ்சு மீசியை சமத்து வர்றாங்க. இதுதான்டா என்னால பொறுக்க முடியாது. போடா நான் 300 சம்பளத்துக்கு வருவேன். சென்று வரட்டும். யாரும் தெரியவில்லை, பாவம் பிள்ளை தப்பு. எங்க அண்ணங்க. அண்ணனா? மூத்தவர். மூத்தவரா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அனுப்பிச்சு விட்டமே சாமியார் அடிச்சு கொண்டு விட்டாரா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரா? இவர் யார்? துணி விற்கிறவரா? துணி விற்கிற கிடையாது, துணிக்கு வந்து சாயம் போக்குறவர். சாயம் போடுறவரா? துணி வைக்கிறவர் இல்ல, வேற. ஏய் ஏய் முழிஞ்சிருக்கணும், வேணாம். போடா. அப்ப இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஆதாரம் இது ஒன்றே போதுமானது. சரிங்களா? எது பதியல? நான் ஆதார் அட்டை பதியவா வந்திருக்கேன். இல்ல பாத்துட்டு வந்த ஆள் வரல. நான் ஆதார் அட்டை பதிவு வேலைக்கு ஐயா வந்திருக்கேன். காலையில சாப்பிட்டாங்க ஆதார் அட்டை பதிகிறோம்னு இன்னும் ஆள் வரல. யாராச்சும் இந்த வனத்துக்குள்ள போய் ஆதார் அட்டை பதிவு வாங்கலா? ஏங்க அவர் ஊர்ல சொல்றாருங்க. ஓ ஊர்ல யாரும் பதிய வரலையா? அப்ப நீங்க ஊர்ல போய் பதிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு உன் தம்பி என்கிட்ட பேசட்டும். அப்படியா? இவர் மாதிரி பேச முடியாதுங்க. எங்க அண்ணன் அறிவாளிங்க. பேசுவாரா? ஏதாவது ஒரு கேள்வி எழுங்க வைப்போம். எதற்கடா சொல்லுவாரா? என்னங்க நாங்க எத்தனை பேத்த ஓட ஓட விரட்டிட்டு நிமிந்தாள் வேலைக்கு போயிருக்கோம். அப்படியா? ஒரே அழகே. சரி, இந்த இடம் வேலிமலை. வேலிமலை என்பது மலை, மலைக்கு சொந்தமானது கடவுள் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமானின் சிறப்பை பாடக்கூடிய யுகம் எந்த யுகம் சொல்லுவாரா? இல்ல முருகப்பெருமான் புகழ் பாடக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லுவாரா? மழை என்றால் தண்ணி. அது மழை. நாக்க நல்லா மடிச்சு போடணும்யா, மடிச்சு போட்டாதான் தண்ணி. நீ எப்ப பார்த்தா நாக்கு இங்க உள்ள கொண்டு நானும் நாக்க மடிச்சு பார்த்தேங்க, மடிய மாட்டேன். நாக்கு நல்லா போடுவேங்க. என்னையா பேசுற? ஏலே 2 அறையோட நீ பாரு, மேலூர் பசான்னு போறேன். நாக்கு போடுறதுன்னா நம்மளுக்கு முருகனுடைய என்ன கேட்டீங்க? முருகனுடைய புகழ் பாடக்கூடிய நூல் என்ன நூல்னு கேட்டேன். பருத்தி நூல். ஏய் பருத்தி நூல்.
பருத்தி நூலு பட்டுன்னு பருத்தி நூல்ல முருகனுடைய புகழை பாட முடியுமா? முடியாதுங்க. முடியாதுல்ல. அப்ப முருகன் புகழ் பாடக்கூடிய நூல் என்ன நூல்? கந்த சஷ்டி கவசம். அது காலையில வர்றது இங்க வாங்க. இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? என்னங்க இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அண்ணன். இப்படி முட்டாத்தனமா சொல்லி கொடுத்துருக்கியே, உனக்கு நல்ல அறிவு இருக்கா? சின்ன பிள்ளை பாவம், இங்க பாரு வடிக்குது வாயில. இப்படி தப்பா என்ன? எப்பயுமே அடி விட்டுட்டு வந்துடுறியா? ஏய், குடிச்ச பால் இன்னும் கொமட்டில் வடிஞ்சுக்கிட்டு இருக்கே. சின்ன பிள்ளை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். முட்டாள்தனமா சொல்லி கொடுத்துருக்கேன். முட்டத்தை பார்த்தேன் நான் முட்டை பாத்தியா? முட்டை ஆள் இல்லைன்ட்டேன். திருப்புகழுக்கு இந்த உலகத்தில் எதிர்ப்புகளே இல்லை. அப்படின்னா திருப்புகழ் புகழ் வாழக்கூடிய புகழ், சரிங்களா? அதுதான் காலத்தால் முந்தைய புகழ் நூல். அப்படி இல்லையா சொல்லி கொடுத்துருக்கணும். எப்படி இப்படி தப்பா சொல்லி கொடுத்தீங்க? அவர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க முந்திரிய. ஓ, அவர் சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. சரி, இப்போ முருகப்பெருமான் நவ பாசானத்தால் ஆனவர். பாசானம்னாவே மருந்து, சரிங்களா? எல்லாம் சித்த மருந்து, மருந்துகள். மருந்துகளை பத்தி என்ன அவர் பேசுவாரு? மருந்தை பத்தி இவருக்கு தெரியுமா? தெரியுமுங்க. இயற்கை மருந்து உனக்கு தெரியுமா ஐயா? மூலிகை தெரியுமா? இலைகளை தெரியுமா? என்ன புடிங்கிட்டு கமக்கம் வச்சு அடிப்பேன். கேட்டா என்ன ஸ்டீல் குட்டியா பண்ற? என்னையா சொல்றீங்க? என்ன மருந்து தெரியுமாவா? அப்படிலாம் தெரிஞ்சவங்க வந்து தெரியுமான்னு கேட்டா எனக்கு திருப்பி தெரிப்பா. சரி, நீ சிரிக்காம சொல்லு முதல்ல. 4 மணிக்கு 4 மணிக்கு கஞ்சாவதும்பா 4 மணி நின்று சொன்னீங்க நடந்து கண்டமல முறையே காத்தல கொண்டு அத்து கொண்டு ஊத்தி கொண்டு அமுக்கிறது கூட தரதுல மலாத்த பிந்து பேப்பி பேப்படல அழுகண்ணி தொழுகண்ணி 6 மணிக்கு 3 மணிக்கு நிலவப்பு பாப்பு முருங்கப்பு வண்டிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி ஆரோமண கத்தி பஞ்சமால் பாதகத்தி பேராமுட்டி தேராமுட்டி மானாமர தெருமுட்டி வாணிய சக்கரி முன்னு உண்ணா தலைமுறையோட சுடாட்டு எலும்பு காப்புரி வித்து கச்சேரல் அம்மே இன்னொரு இலைகளா சொன்னேன், இறுதியில முடிக்கல என்னமோ சொன்னீங்க. சொன்னா ஒழுங்கா சொல்லணும். வேற மாதிரி சொல்ல வர மட்டும் போல. அப்படியா? முனி நாக்கு திரும்பாதா? பாவம் பிள்ளை எதிரே கொண்டு கொடுத்துருக்கு நாக்க, சரிங்களா? சரி இருக்கட்டும். வேற என்ன பேசுவாரு? பெருங்காப்பியம். ஒரே இடத்துல ஒரே மலையில பல கிராமமா போய் எத்தனை கிராமத்துல போய் புடுங்கின? அப்ப நீ புடுங்குற வேலையை சரியா பாத்துக்கன்னு நினைக்கிறேன். நீ புடுங்கினதான் போக சொல்லு. தெரியுமா உங்களுக்கு நான் புடுங்குறது? நீ புடுங்குறத நான் பார்க்கல. எங்கெங்கெல்லாம் போய் புடிங்கப்பட்டு வந்த? காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சமட்டி, புச்சமட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, சென்னப்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தூர் மட்டி, அரசவட்டி, எண்ணாமட்டி, சவடாவட்டி, வளையவட்டி, கொள்ளார்பட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உதிரமட்டி, மங்கப்பட்டி, சிட்டுவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதிப்பட்டிங்க மொட்டை நாக்கு போய. புழுதிப்பட்டி தூரங்குறிச்சி பக்கத்துல புழுதிப்பட்டி. கம்பி நல்லது ப்ரோ. ஈஸியே வேற கம்பிட்டு வரேன். இத்தனை மருத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவ பயங்கரமான ஆளுங்க. அப்படிங்களா? ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு திருக்குறள் எதை கேட்டாலும் நின்று நிப்பாட்டி இருக்கேன். அப்படியா? பேசுவோமா? பேச சொல்லுங்க. 8 தொகை தெரியுமா? 10 பாட்டு தெரியுமா? நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிய 40, கார் 40, களமணி 40, 550, 570, திருமணி 50, திருமலை 150, திருக்குறள், திருக்கழகம், ஆசாரகோவை, சிறுவஞ்சமூலம், ஏழாதி, கைநிலை, பழமொழி 400, 12 கீழ்கணக்கு எனக்கு தெரியும். பேசுறியா? 10 பாட்டா? 10 பாட்டு உனக்கு தெரியுமாயா? சாமி சொல்லியா? 10 பாட்டையும் சொல்லியா பாப்போம். உங்களை சாமி ரொம்ப பெருமை நினைச்சு 10 பாட்டு தானா? 1 லட்சம் பாட்டு சென்னையில வச்சிருக்கீங்க. 1 லட்சம் பாட்டு. ஏய், நீ சொல்ற பாட்டு திரை இசை பாடலையா? நான் சொல்றது முருகு புறநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை என்று கடா தொடும் 10. இதான் 10 பாட்டு. 8 தொகை தெரியுமா? உனக்கு தொகை தெரியுமாயா? தொகையே தெரியாது எனக்கு. சென்னையில ஜிபேல பண்ணிருக்கேன். ஏய், நீ எந்த தொகையை சொல்ற? நட்டினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் களியோடு அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகையே. லேகியமா? லேகியமா? ஏ தொகை நூல்கள்யா. ஏன் கிடையாது, காணைக்கு போடுறது மாட்டு. அகம் புறம், அகநூல் புறநூல் அகப்புறநூல் என்று சொல்லுங்க. நூல்களை பத்தி எடுத்து இயம்பக்கூடியது. இதுவே உனக்கு தெரியலையே? இல்ல உனக்கு காப்பி என்ன தெரியுமா? காப்பி எனக்கு தெரியும். பழைய 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 வாங்க வாங்க வாங்க. இது ஒண்ணுனா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசுங்க. காப்பியத்தை சொல்லுங்க. பெரிய காப்பியம் சொல்லுங்க, சின்ன காப்பியம் சொல்லுங்க. பெருங்காப்பியும் தெரியும், சிறுங்காப்பியும் தெரியும். அப்படியா? கும்பகோணம் டிகிரி காப்பி கூட தெரியும். ஏய், காப்பியா? ஏய்,
நான் சொல்றது காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, ஐம்பெருங்காப்பியம், சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காப்பியம், நாககுமார காப்பியம், யசோதர காப்பியம் சொல்லக்கூடிய 5 சிறுங்காப்பியம். மணிமேகலை சிந்தாமணியா? மணிமேகலை மணிமேகலை சிந்தாமணி, திருச்சி வீசி, ஜெயபிரியா, தர்மபிரியா, பவதராணி. ஏய் ஏய் இதெல்லாம் யாரு? பவதாரணி சொல்ல தெரியாம முண்டைக்கு பாவதாமணி. ஏய் பவதாரணி நான் சொல்ற மணிமேகலை யாருன்னு தெரியுமா உனக்கு முதல்ல? தெரியுங்க, திண்டுக்கல் மணிமேகலை தான் டான்ஸ் அடிக்குதுல. ஏய் அந்த மணிமேகலை அல்ல. பயங்கரமான அது திருச்சி விஜயா தெரியுமா உங்களுக்கு? ஏய் திருச்சி விஜயா. திண்டு கூட. ஏய் நான் சொல்ற மணிமேகலை யாரு தெரியுமா? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தாலே இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒப்புடை உடையது. கோபால் மகன். சீத்தலை கோபால் மகன் டான்ஸ் ஆடல. கோபால மகளா? ஏய் நான் எப்பயா உன்கிட்ட கோபால மகன் சொன்னேன்? நீங்க தான் கோவலன் மகன் சொன்னே கோபால மகளா? அந்தாள் விளங்காத அந்தாள் சண்டைக்காரங்க. உன்னை விட சண்டைக்காரா யாரு? கோவலனுக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. ஏய் உன் காலம் எப்பது நடந்தது, அவங்க காலம் எப்ப நடந்தது? அப்ப கோவலனுக்கு உனக்கு என்ன அப்படி சண்டை? ஏதாச்சும் ஒரு சண்டையை சொல்லு பாப்போம். அவங்க காலம் சாயங்காலம், எங்க காலம் விடிய காலம். என்னையா கால நேரத்தை சொல்லிட்டு இருக்க? அவனை பாருங்க என்ன செய்ய. போய் அவங்க அறிவாளிக்கு நான் பேசிக்கிறேன். அவர் நம்ம பங்காளிது. டீ சப்பலையா? போ. முதல்ல நீங்க யாருன்னு சொல்ல. நான் ஒரு தேவலோக ரிஷி. நீங்க தேவகோட்டை பச்சியா? ஏய் தேவகோட்டை பச்சை இல்லையா? காதை நீட்டி கேட்கணும். தேவலோக ரிஷி ரிஷினா முனிவன் முனி. முனியா? ஆ, பாண்டி முனியா காளி முனியா? அந்த முனி அல்ல, முனிவரை சுருக்கி முனின்னு சொன்னேன். இல்ல முனியா முனி டூவா? ஏய் முனியா முனி டூவா? ஏலே, அவர் என்ன திரைப்படமா ஓடிக்கிட்டு இருக்காரு? ஐயா நான் முனிவரை சுருக்கி முனி என்று சொன்னேன். நீ மனிதரை சுருக்கி மணின்னு சொல்லுவா. ஏய் மணியா? மணி முனிவனை சுருக்கி முனினா மணியை தெரிஞ்சு மணின்னா மணிக்கு நாக்கு போடாம கிடக்கு. மணிக்கு உங்க பேரு? என் பேரு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா. நான் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் பிறநாடு தப்புன்னு அடிச்சிருக்கேன். ஏன் வேற கட்ட அவதாரிய போனா பரவாயில்ல. நாராயணா எப்பயா நான் சொன்னேன் எப்படி? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவதாரிய போனான்னு தானே சொன்னீங்க. ஏய் உன் காதுல விழுகிறப்ப அப்படியே விழுகுமா? ஒண்ணு என்னைய செப்ப விடணும், இல்ல நீ செப்பணும். அப்ப நானே செப்பட்டுமா? இப்ப நான் என்னை தப்ப சொன்னா நான் விடிய விடிய ஏய் தப்பிக்கிட்டே. செப்புதல் என்ன அதிசயமா வச்சிருக்கீங்க கேட்க. செப்புதல்னா சொல்லுதல். சரிங்களா? உங்க பேரு என்ன? பேரு ரத்தின சுருக்கமாக நாரதர் என்பது என்னுடைய பெயர். வாழத்தாரா? முன்னாடி இருக்கு அவதாரி. வாழத்தார நாரதரா? நாரதர். ஊருங்க ஊரு மேலூர். என்னதானா? வேலூர் தான் பக்கம் தான். அவரு நடந்தே வந்து போயிட்டேன். ஏய் மேலூருக்கும் இங்கேக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நீ என்னையா பக்கங்கிற? வாங்க சாமி, என்ன நல்லா இருந்தா 20 கிலோமீட்டர் இருக்குமா? 20 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் தானா? ஏய் இங்க வாங்க. மணப்பாறைன்னு ஊர் இருக்கு, சுருக்குனா மணவைன்னு சொல்றோமா? கோயம்புத்தூர்னு ஊர் இருக்கு, சுருக்குனா கோவை. திருச்சிராப்பள்ளின்னு ஊர் இருக்கு, சுருக்குனா புதுக்கோட்டைன்னு ஊர் இருக்கு, சுருக்குனா தஞ்சாவூர்னு ஊர் இருக்கு இருக்கா? மேலகொத்து கும்பகோணம், குடந்தை. குடந்தை, புதுச்சேரி, புதுவை, புதுகை, புதுவை வித்தியாசம் இருக்கு, சொல் வித்தியாசம். அப்ப மேலகொத்து சுருக்கி மேலூர்னு நான் சொல்லுவேன். மேலூர்மா? அதைத்தான் சுருக்குனேன். மேலூர்த்த சுருக்கிட்டது மேலூர். அவ்வளவுதான். நாங்க இருக்க பூலோகம். அப்ப இதை சுருக்குனா வேணாங்க, அது நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது? சுருக்கி சொல்லு, நல்லாவே இருக்கும். பூலோகத்தை சுருக்குனா அவர் எப்படி உன் புருஷன் சொல்றாரு? ஏய் புருஷனா? நீ சந்திரசனா? என்னையா வித்தியாசமா சொல்றீங்க? மேலூர் சுருக்கி மேலூர், புலவர் சுருக்கி. ஏய் அவ ஏதோ சொல்லாம நீங்க சொல்லுங்க. உன்னை அவ அடிச்சிட்டே இருப்பாங்க. நீ அங்க வா, நான் பாதுகாப்பு தரேன். இப்ப பேசு. நீங்க மேலூர் சுருக்கி மேலூர் நான் சொல்லுவேன். புலவர் சுருக்கி மேலூர்த்த சுருக்கி மேலூர் சொன்னா மேலூர். அப்படியா? பரவாயில்ல. மேலூர் சுருக்கி நான் மேலூர் சொல்லுவேன். புலவர் சுருக்கி நீ
வாயா நீ இந்த பக்கம் வாயா. மேல தூக்கி மேல சொன்னா மேல தூக்கி ஐயா எப்பதான் 2 பேரும் சொல்லுவீங்க? அவன் தாத்தியா இருக்குதுயா முனியாட்டி தாத்தி. நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். நீ சொல்லு. மேல தூக்கி மேல சொன்னா மேல போடா போடா. என் தங்கச்சி வள்ளி இங்க இருக்கா. எதுக்கு இருக்காங்க? காவலுக்கு. எத்தனை தங்கச்சி? ஒரு தங்கச்சி. ஒரு தங்கச்சி தான். அப்ப ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன், நீ 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. மொத்தம் நாங்க ஆம்பளை பிள்ளை 7 பேர். 7 பேர் எங்க போயிட்டாங்க? 7 பேர் புடுங்க போயிட்டாங்க. ஐயோ தினைக்கு கலவுடுங்க போயிட்டாங்க. ஏன்டா மொட்டை நாள் போறேன். என் தங்கச்சி வள்ளி. பள்ளி பள்ளி மட்டும் தான் இருக்கு உள்ள. இன்னொரு ஆள் இருக்கு. இன்னொரு ஆள்னா இன்னொரு அண்ணனா? நாங்க அத்தைக்குழி சம்பளத்தை கூட்டு வந்திருக்கோம். ஒரு லகுட என்னத்த திருகு. அது வேறு திருகையா? அந்த திருகையில நான் கொஞ்சம் போட்டு அரைக்கலாமா? ஐய கொமட்டிக்காய கூட வைக்க திருக மட்டும் இருக்கு. உங்களோட குச்சி இருக்கா? அது வெறும் திருக சுத்த முடியாது. வேற உங்க குச்சியை கொடுத்தீங்கன்னா அது கிறுத்து கொடுத்தாங்க. அதனால அந்த திருகைய கொஞ்சம் நான் அரைச்சு பார்க்கலாம் ஆசைப்படுறேன். அந்த திருகைய இழுத்துட்டு வரீங்களா? நீ போங்க. உருட்டிட்டு வருவீங்களா? அதுவா மாடை முடிச்சு வந்துடும். அப்படியா? அழைத்து வாருங்கள். ஏன்னா இந்த திருவுக்கு ஏத்த குச்சி மாதிரி தானே இவர். ஆமா ஆமா சாமி இப்பதான் என்ன செட்டு பண்ண அழைத்து வாருங்கள் சொன்னார். இவரை நான் வணங்குறேன். ஏன்னா மரியாதை நல்லா பேசுறாங்க. அழைத்து வாருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாம தெரிகிறாயே தம்பி. அழைத்து வாருங்கள் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா. ஐயோ நாளைக்கு மானாமதுரைக்கு அங்கிட்டு இளையாங்குடியில எத்தனை வெட்டு குத்து ஆகுதோ. எப்ப அப்படி சொன்னேன்? கூட்டி போனா ஏன் அவசரத்துக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் கூட்டிட்டு வாயா. சீக்கிரம் கூட்டு வான்னு சொன்னாரு. வேகமா போகணுமா அவரு வேலையை முடிச்சுட்டு. ஏய் அசிங்கம்டா, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. யூடியூப்ல கட் பண்ணுங்கடா. எடுத்து போட்டு போய் விளம்பரம் போட்டு விடுங்கப்பா. நம்மளுக்கு நிமிடத்தை பார்த்தே இருக்கு. ஊட்டி விடுங்கன்னா என்னடா அர்த்தம்? ஊட்டியாந்து விடுங்கடா. இதுக்குள்ள என்ன நடக்குது? நாளைக்கு ஆபீஸ் நாளைக்கு திறக்கிறோம். நாளைக்கு நல்ல நாள் பௌர்ணமி. இன்னைக்கு பௌர்ணமி. மேலூர்ல ஒரு ஆபீஸ் முதல்ல போடுவோம். ஆபீஸ் பேரு எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். உன்னை சத உனக்கு இன்னும் நாள் கிடக்கு. உனக்கு இப்ப 2 ஜி கப்ளிங் தான் தருவேன். நீ காசு தர போச்சு என்னடா மும்பட்டி கனவோட வந்தேன். போடா கண்ணே வெள்ளையம்மா. கூட பிறந்திட்ட எப்பிறவி குட்டிக்கு நீ போல அந்த மட ஒரு நாளும் பிரியாத பாண்டியனே இரவல்லு என்று பிரிந்தோமடா. எந்த அண்ணன் தம்பி மடுவில் வாய கண்ணே விட்டு பட்டு கண்ணம் தொட்டு கொண்டு எதற்காக அழைத்தீர்கள்? அண்ணா தொழில் தொடங்க போறோம். எந்த தொழில்? நாளையில இருந்து ஆபீஸ் திறக்க போறோம். என்ன ஆபீஸ்? உன்னை வந்துட்டு முத என்னைய வச்சு முத பண்ணு புழு புழுன்னு வரும். போர் போட போறோம். மறுபடியுமா? சாமி வந்திருக்கிறாரு. என்ன சுவாமி? நாரத மகரிஷி. பாருங்கள் பிரம்மச்சாரி 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 வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பொம்பளைங்க காத்து பட்டுவீங்க நடிக்கு விடலாமா? மாமா மா பொம்பளைங்க காத்து பட்டுவீங்க நடிக்கு விடலாமா? வாழ்க மகளே வல்லாயிரத்தாண்டு வாழ.
பாண்டி நல்லா ஆடி வரமாட்டியா? ஏன் மத்தவங்க கூட நான் இப்படி இப்படி வாழ்க பல்லாயிரத்தாண்டு. என்னமோ வசனம் பேசுனீங்க, என்ன வசனம்? என்ன அவசரமா? கூட்டிக் கொண்டு வாருங்கள் நான் அவரு நீ இது உன்னை திருகை சொன்னா அவர் குச்சியை போட்டு ஆட்டு அம்மா ஆட்ட முடியுமா? என்னால முடியாது. அப்புறம் என்ன வசனம்? அப்படி அல்ல, திருகை என்று கல்லை சொல்வார்கள் நினைத்தேன். வாங் வாங் சாமியாரே வா வஞ்சி கொடி நெஞ்சம் குடி பரவடி குஞ்ச கடி. நெஞ்ச புடி சொல்லு குஞ்ச கடி சொல்லாத அது குச்சி ஓடி போச்சு நெஞ்ச புடின்னு சொல்லு வாங் வாங் சாமியாரே வா வஞ்சி கொடி நெஞ்சம் குடி பரவடி குஞ்ச கடி. என்னையா சொல்லி கொடுத்திருக்க பிள்ளைக்கு? தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருக்க. என்கிட்ட ஒரு மாசம் அனுப்பு, வாத்தியாரா இருந்து நான் சொல்லி தர்றேன். ஏன்னா அப்படியா நான் சொல்லி கொடுத்திருப்பேன்? சாமி என்ன நம்மளால தேர்ந்துட்டு போச்சு நான் கூட்டியாந்து வந்துட்டேன் நீங்க பாத்துக்கோங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தா உனக்கு என்ன வேலை? கிளம்பி போயிடணும்ல. நான் போய் வீட்டுல இருப்பேன். நம்மளுக்கு ஏதாவது பேப்பர் திருப்பி அடைக்குமா எதுக்கு? கூட்டியாந்து வந்ததுக்கு பிச்சு முடியும். இந்த டீச்சருக்கு எதுவும் கிடையாதா இது இலவச கல்வி. நாங்க நானு இலவச கல்வியா நான் கூட்டு வந்ததுக்கு இதை பசங்க ஏன்னா விற்பனையா பண்ற? என்ன சாமி அவரும் சும்மாவே நீங்களும் சும்மாவே சும்மா வேணா என்னம்மா பண்ண சொல்றீங்க? சும்மா தான் போவீங்களா? எனக்கு அப்படி என்னமே இல்லம்மா. ஆளுங்க விளாண்டு பல்லாயிரத்தாண்டு இருவரும் தம்பதி சென்றதாக வாழ. போட்டுக்கிட்டு நல்லா ஏன்? மனோரமா நாகேஷ் மாதிரி. அட நாராயணா. அதனால் அடுத்த காவல் யாரோ அழைத்து வருகிறீர்களா?